நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு சாக்லேட் நூடுல்ஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். திங்களூர்னு ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்துல தீனா மீனாங்கிற கணவன் மனைவி ஒரு நூடுல்ஸ் கடையை நடத்திட்டு வராங்க. தீனாவோட அப்பா நூடுல்ஸ் கடையை நடத்திட்டு வந்திருந்திருக்கிறாங்க. அப்போ தீனா சின்ன பையனாதான் இருப்பாங்க. அப்போவோ அவங்க அப்பா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுச்சு. நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க அப்பா அளவுக்கு அவங்களால சுவையாக போட தெரியல. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா போடுவாங்க, இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலையும் அவங்க அப்பா எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, அக்கறையாக நடந்துப்பாங்க. எந்த ஒரு வேலையுமே வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த தீனாவுக்கு சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் போலயே இருக்கும். அப்பா நான் அது பண்ணட்டுமா இது பண்ணட்டுமா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி அவங்க அப்பாவையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அப்போதான் அவங்க அப்பாவுக்கு சரி நம்ம பையனுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் செய்கிறதுல ஆர்வம் இருக்குது போல இருக்கு, அவனுக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இப்போவே நாம் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவன் நூடுல்ஸ் வியாபாரத்தை பார்க்கணுன்ட்டு தான் நினைப்பான். மற்ற எதுலேயுமே அவனுக்கு ஆர்வம் இருக்காமல் போயிடுமே அப்படின்ட்டு அவங்க அதில் அவனை கொண்டு போகவே இல்லை. ஆனாலும் இந்த தீனா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு துணையாக அவங்க அம்மா உதவி செய்வாங்களா. அவங்க அம்மா டேய் தீனா அதோ அவங்க கிட்ட போய் நூடுல்ஸை கொடு, இவங்க கிட்ட கொடு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வாங்குவாங்க. அது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய விட மாட்டாங்க. அவங்க மனைவி மேலே தான் கோபமே படுவாங்க. இவ்வளோ செல்லமாக தீனாவை வளர்த்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் தீனாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வேற வழியே இல்லை, தீனா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க அப்பா தான் அவங்கள வேலையே வாங்க மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது கடையை மட்டும் இப்போ தனியாக எப்படி பார்த்துக்க விடுவாங்க. அவங்க அம்மா நீ தாண்டா கடையை பார்க்கணுங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனால் தீனாவுக்கு அவங்க அப்பா கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அழ தொடங்கிட்டாங்க. நான் உனக்காக எப்பவும் நிற்கிறேன்டா, எனக்கு கொஞ்சம் நீ உதவியாக இருந்தால் மட்டும் போதும், உன்னையே நான் எல்லா வேலைகளையும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேவே தீனாவுக்கு மனசெல்லாம் ரொம்ப சங்கடமாய் போச்சு. அப்பா என்னடானா இவ்வளோ உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுறாங்க, அம்மா ரொம்ப வேதனையில் அழ ஆரம்பிச்சிட்டாங்களே, நாம தான் நம்ம குடும்பத்தை இனிமேல் கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அம்மா நான் இருக்கேன்ல, நம்ம கடையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு நம்பிக்கையே பிறந்துச்சு. அதுக்கப்புறம் சில வருஷங்களாகவே தீனாவும் அவங்க அம்மாவுமே நூடுல்ஸ் கடையை நடத்திட்டு வந்தாங்க. இப்போது தீனாவோட அம்மாவும் அப்பாவுக்கும் வயசாகி போயிடுச்சு. ஏன்னா தீனா பிறந்ததும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தாமதமாக தான் பிறந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பாவுக்கு வயசாக தானே செய்யும். இப்போ அவங்க அம்மாவாலேயுமே எந்த உதவியும் செய்ய முடியல. அவங்க சொந்தக்கார பொண்ணையே தீனாவுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. தனியாக தீனா மட்டும்தான் அவங்களோட நூடுல்ஸ் கடையை நடத்திட்டு வந்தாங்க. அது அவங்களால சமாளிக்க முடியல. அவங்க மனைவிக்கு அது எல்லாமே புரிஞ்சு போச்சு. வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன்ட்டு அவங்க கணவன் கூடவே நூடுல்ஸ் கடைக்கும் வந்துடுவாங்க. இப்படி தான் இவங்க 2 பேருமா சேர்ந்து நூடுல்ஸ் கடையை நடத்திட்டு வராங்க. மீனா தீனாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துடுச்சு. வீட்டில் குழந்தையும் பார்த்துக்கிறாங்க மீனா. அவங்களோட மாமனார் மாமியாரையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, அவங்க கணவனையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடையும் பார்த்துக்க வந்துடுறாங்க. இப்படியே தான் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது. சில வருஷங்களும் ஆயிடுச்சு. முன்னாடி வியாபாரம் இருந்த அளவுக்கு இப்போ வியாபாரம் இல்லை, ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் அதே நூடுல்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு, சலிச்சு போச்சு. இதுக்கப்புறமும் நாம் இதே நூடுல்ஸையா சாப்பிட்டுட்டு இருக்கிறது, வேண்டாம் வேண்டாம் நூடுல்ஸே சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறதையும் குறைச்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா விலைவாசியும் கூட்டிகிட்டு போனதில் அவங்க ஒரு ஒரு நூடுல்ஸையுமே 30 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இன்னும் வியாபாரம் குறைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம்லாம் நாம் என்ன பண்ணுறது, இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் இந்த பழைய நூடுல்ஸ் பிடிக்கலை போல இருக்குது. போகிற போக்க பார்த்தா வியாபாரமே இல்லாமல் போகிறதுக்கு நாம் கடையவே எடுக்கிற நிலைமை ஆகிடும் போல இருக்குதே. அது மட்டும் நடக்கவே நடக்கக்கூடாது.
எதையாச்சும் மாற்றியாகணுமே அப்படின்ட்டு புதுசு புதுசாக காரசாரமாக இல்லைன்னா முட்டை நூடுல்ஸு சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க. ஆஹா, எதையுமே வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா சிக்கன் நூடுல்ஸுக்குன்னா விலை அதிகமாக இருக்கும், முட்டை நூடுல்ஸ்னாலும் விலை அதிகம். விலையும் குறைவாக இருக்கணும்னு பார்க்குறாங்க, ருசியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எதுவுமே சரிப்பட்டு வராது போல் இருக்குதே. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி தான் நூடுல்ஸை கொண்டு வர போகிறோமோ, அதுவும் விலை குறைவா. சரிம்மா, நமக்கு இன்னைக்கு வியாபாரம் இன்னைக்கு அவ்வளோதான் போல இருக்கு. நாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. நான் வெளியூர் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேம்மா. அப்போவாச்சும் ஏதாவது புதுவித யோசனைகள் வருதான்னு பார்க்கலாம். வேற தொழிலையும் கூடவே பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு நடந்தே போகிறாங்க. ரோடெல்லாம் பார்த்தா ரொம்பவே சுத்தமாக இருக்குது. கட்டடங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் கடைகள் மட்டும் குட்டி குட்டியாக இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிகளும் நிறையா இருக்குது. நம்ம ஊருக்குள்ளேயே நாம் இருக்கும் பொழுது நம்ம ஊரே நமக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ தானே டவுனுக்கு வந்திருக்கிறேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் இருக்குது வீடுங்களெல்லாம் குட்டி குட்டியாக. ஆனால் இங்கே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கே. ஒரு நாள் நம்ம குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். நம்ம மீனா மட்டும் இதெல்லாம் பார்த்தான்னா அப்படியே அண்ணாந்து பாப்பா போல இருக்கு. ஆச்சரியப்படுவா கண்டிப்பாக. ஒரு நாள் அவளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருந்ததில் களைப்பாயிட்டாங்க. ரொம்ப சோர்வாக இருக்கே, தண்ணி தாகம் வேற எடுக்குது, நாக்கு நம நமன்னு இருக்குதே, ஏதாவது குடிச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டே போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ள கடைகள் எல்லாத்துலேயுமே விலை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது போல இருக்குதே. ஏதாவது சின்ன கடையாக பார்க்கணும், விலை குறைவாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு டீ கடைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறாங்க. ஆ, இப்போ தான் எனக்கே யோசனை வருது. நம்ம ஊரில் உள்ள மக்களும் இப்படி தானே, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விலையை பார்க்குறாங்க. இப்போ நான் பார்க்குறேனே அதே மாதிரி தானே. அவங்கள குத்தம் சொல்லி என்ன, நானே இப்படி இருக்கிறேன். அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வரும் பொழுது அப்போ அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிறவங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க. கண்டிப்பாக நாம் ஊருக்கு போகும் பொழுது ஒரு நல்ல முடிவோடு தான் போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்னதாக பெட்டி கடை மாதிரி இருக்குது. வெளியில் ஸ்டூலெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. டீ குடிச்சிட்ருக்குறாங்க ஒரு அம்மாவும் குழந்தையும். சரி சரி, நாம் இங்கேயே போய் டீயை குடிப்போம் அப்படின்ட்டு அவங்களும் போய் ஒரு டீயை ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. டீ நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. இஞ்சி டீ போல் இருக்குது. நாக்கில் வச்சோனையுமே இதமாக இருக்குது. வெயிலில் எதுவுமே சாப்பிடாம வந்ததுக்கு டீ தான் ரொம்ப நல்லா இருக்குது போல் இருக்குது. மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சுட்டாங்க. அப்போது தான் அந்த பாப்பா, அம்மா அம்மா எனக்கு ஏதாச்சும் வாங்கி தாங்கம்மா, ரொம்ப பசிக்குது, எனக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்குதுல்ல அந்த சிப்ஸு வாங்கி தாங்கம்மா, நூடுல்ஸ் சிப்ஸ் வேணும், அதோ அந்த சாக்லேட் நூடுல்ஸ் தாம்மா, வாங்கி தாங்கம்மா வாங்கி தாங்கம்மான்னு அடம் பிடிக்கிறா. பாவம் அவங்க அம்மாவும் கஷ்டப்படுறவங்க போல இருக்கு. அதெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாதுமா செல்லம் அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்ருக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தீனாவுக்கு நாமளாச்சும் அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி தரலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கிற நிலைமையே வேற மாதிரி இல்லை. இதில் எங்கே நம்ம வாங்கி தர்ற நிலமையில இருக்கிறோம். இதில் வேற இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து உடனே எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிலில் நடக்க முடியல. ஒரு பெரிய மரத்தை ஒட்டியே ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. அதுவும் அந்த கடை சாக்லேட் கடை. நிறையா வகையான சாக்லேட்டுகள் எல்லாம் இருக்குது. விலையும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு யோசனையே வருது. சாக்லேட் நூடுல்ஸு செஞ்சு விற்பனை செஞ்சால் என்ன? கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும், எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுக்கு மேலே பிடிக்கும், பெரியவங்கள்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க, வியாபாரம் அமோகமாக நடக்கும், எப்படியும் விலை குறைவாக இருந்து தரமாக இருந்ததுன்னா வாங்கி தானே சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு சாக்லேட்டெல்லாம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ சாக்லேட்டை கண்ணை மூடி காசை கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. சாக்லேட்டை வச்சு நூடுல்ஸ் செய்ய முடியுமா முடியாதா, அதில் நல்லா இருக்குமா இருக்காதா, நூடுல்ஸ் அதில் எப்படி வரும்னு கூட தெரியல.
ஆனால் கண்டிப்பாக நூடுல்ஸை செய்ய முடியும். என்னோட மனைவியோட உதவியால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படியே திரும்பவும் அவங்க ஊரை நோக்கி நடந்து வந்துட்டுருக்குறாங்க. வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்களோட மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு சாக்லேட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அட என்னங்க நீங்கள் இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே, சூப்பருங்க சூப்பரு. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே நாம் சாக்லேட்டில் நூடுல்ஸ் செய்யலாம். எனக்கும் நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது நல்லா தான் வரும்னு எனக்கு தோணுது. ஆமாம், எப்படிங்க செய்யணும் அப்படின்ட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க. அட என்ன மீனா, நானே உன்னை நம்பி தான் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ என்ன கேட்குற, எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இந்த மீனாவோட மனசில் ஓடுறது என்னன்னா, நமக்கு தான் சாக்லேட் நூடுல்ஸே எப்படி செய்யணும்னு தெரியாதே, நாம் வேற சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டோம். நம்மளோட கணவன் தீனாவுக்கு செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக நூடுல்ஸை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏங்க நம்ம நூடுல்ஸை செய்வோமா, வாங்க சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குமே செய்ய தெரியாமல் ஏனாந்தானோன்னு ஏதோ பண்ணுறாங்க. கடைசியில் அது ரொம்பவே ருசியான சாக்லேட் நூடுல்ஸாகவே வந்துருச்சு. ஆச்சரியம் தாங்க முடியல. எனக்கு தெரியலன்னு நினச்சேன், ஆ மீனாவுக்கு தெரிஞ்சிருக்குதே. எனக்கு தெரியலன்னு நினச்சேன், ஆனால் நம்மளோட கணவன் தீனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரரு. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு அவங்களோட கணவனை பெருமையாக நினைக்கிறாங்க. மாற்றி மாற்றி 2 பேரும் பெருமையாகவே நினச்சிக்கிறாங்க. உடனே எப்படிங்க உங்களால் இப்படியெல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கிறாங்க மீனா. ஏ எல்லாம் ஒன்னால தான், நீ தானே எனக்கு உதவி செஞ்ச, ஒன்னால தான் முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க தீனா. சரி சரிங்க, நாம் இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், சீக்கிரமாகவே நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவங்க கடைக்கு வந்து இந்த நூடுல்ஸையும் செய்கிறாங்க. அதே சமயத்தில் வெறும் 10 ரூபாய்க்கு சாக்லேட் நூடுல்ஸ்னு போர்டையும் வச்சுட்டாங்க. அதை பார்த்தோன்னே அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஏன்னா வாசனையே அந்த ஊர் முழுக்க போகுது. என்னது சாக்லேட்டில் நூடுல்ஸா, வித்தியாசமாக இல்லை இருக்கே பேரை கேட்கும் பொழுதே, அதுவும் வெறும் 10 ரூபாய்க்கா, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள குழந்தைங்கள் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது ருசி. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊரில் உள்ள பெரியவங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு. என்ன இந்த குழந்தைங்க இதை போய் இப்படி வாங்கி திங்கிறாங்க, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நாமளும் போய் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து பெரியவங்களும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படியே போனது அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாரும் நிறையா பேர் வந்து வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் தலைவருக்கு, அடச்சை, இந்த குழந்தைங்களே இப்படி தான், எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு சாக்லேட்டு சாக்லேட்டுன்னு, அதில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியலையே. சரி, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஒரே ஒரு வாட்டி யாருக்கும் தெரியாமல் நானும் வாங்கி சாப்பிட்றேனே. இப்போதான் அந்த கடையில் மீனா தீனாவை தவிர வேறு யாருமே இல்லையே, நாம் போனோம்னா தனியாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு வேகமாக நடந்து வந்து, தம்பி தம்பி சீக்கிரமாக ஒரு சாக்லேட் நூடுல்ஸை எனக்கு போட்டு கொடுங்க, யாரும் பார்க்கறதுக்குள்ளேயும் நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமாக எங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக போடுங்க தம்பி, எனக்கு வேற ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆ ஆ சரிங்க ஐயா சரிங்க ஐயா, சரிங்க தலைவர் ஐயா அப்படிங்கிறாங்க மீனாவும் தீனாவும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சாக்லேட் நூடுல்ஸை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்த அந்த ஊர் தலைவருக்கு சாக்லேட் நூடுல்ஸோட ருசி ரொம்பவே பிடிச்சி போச்சு. உண்மையாலுமே ருசியாக இருக்குப்பா, இந்த ஊரில் உள்ள குழந்தைங்கள் எல்லாம் எதுக்கு சாக்லேட் மேலே இவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. தினமும் நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன், இதுக்கப்புறமா எனக்காகவே தனியாக வச்சுருங்க சரியா, தினமும் நான் வாடிக்கையாக வருவேன், மறந்துடாதீங்க, வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே தான் தினமும் போயிட்டே இருந்தது. வியாபாரத்துக்கு மேலே வியாபாரம் ஓஹோன்னு இருக்குது. அப்போது தீனாவுக்கும் மீனாவுக்கும் தோணுது, நாம் நம்மளோட தொழிலை விடாமல் இதில் நாம் மேலும் என்ன முயற்சியை போட்டு புதுவிதமானதெல்லாம் யோசித்து பண்ணணுமோ அதில் தான் கண்டிப்பாக நமக்கான வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது. வேண்டான்னு நாம் அன்னைக்கே தூக்கி போட்டுட்டு போயிருந்தோன்னா கண்டிப்பாக நாம் தோல்வியை தான் சந்திச்சிருப்போம்.
ஆனால் அதை எதிர்நோக்கி கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு நினச்சி தன்னம்பிக்கையில் செஞ்சுமே அந்த தன்னம்பிக்கை தான் நம்மளை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீனா மீனாவுக்கு மட்டுமா, தீனாவோட அம்மா அப்பாவுக்கு, மீனாவோட அப்பா அம்மாவுக்கு, மீனா தீனாவோட குழந்தை எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் கஷ்டப்படும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் இருந்தால் கூட போதும். கண்டிப்பாக நம்மளால் எழுந்திருச்சு ஓட முடியும். அதனால் நம்மளோட நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே கைவிடவே கூடாது. அதுக்கப்புறம் நல்ல மனுஷங்களோட பழகணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றிகள் மேலே வெற்றிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருக்கும். குடும்பங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்கள நாம் எவ்வளோ அக்கறையாக பாசமாக பொறுப்போடு பார்த்துக்கிறோமோ அதுதான் நாம் செய்கிற வரமே. அன்பை கொடுங்க, அன்பை பெறுங்க, அன்பால் சூழ்ந்துருங்க. அன்பு கடலில் எப்போவுமே நீந்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பரான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.